அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோதனைகளில் மகிழ்ச்சியாக இருக்க, கஷ்டங்களில் மகிழ்ச்சியாக இருக்க, எவ்வளவு பெரிய இன்னல்கள் இருந்தாலும் அதில் நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், அதனை சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை நாம் கவனிக்க வேண்டும். அத்தகாபுன் 64 சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ் வ மை யுக்மின் பில்லாஹி யஹ்தி கல்பஹு வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், எந்த கஷ்டமும் சோதனையும் இன்னலும் நிச்சயமாக அல்லாஹ்வின் அனுமதி கொண்டேதான் அது ஏற்படுகிறது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, எவர் என்னை நம்புகிறாரோ ஒமை யுக்மின் பில்லாஹி யஹ்தி கல்பு, அவருடைய உள்ளத்திற்கு நான் நேர்வழியை காட்டுவேன், அவருடைய உள்ளத்திற்கு ஈமானை கொடுப்பேன், வெளிச்சத்தை கொடுப்பேன், அமைதியை கொடுப்பேன். இந்த வசனத்திற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய அந்த விதியும் நாட்டத்தை கொண்டுதான் அனைத்தும் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இதனை நாம் உள்வாங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய எழுத்து இல்லாமல் எதுவும் இங்கே நடக்காது என்பதை நாம் எல்லாம் புரிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக.